பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கும் ஜாஃபர் சாதிக் டெல்லிக்கு அழைத்துச் செல்ல இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமனிடம் கேட்கலாம். சாலமன், வணக்கம். ஜாஃபர் சாதிக்கிடம் நடைபெற்று வரும் இந்த விசாரணையானது எந்த கட்டத்தில் இருக்கு? டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட இருப்பதன் பின்னணி என்ன சாலமன்? விரிவான தகவல்கள். 2000 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் முன்னாள் திமுக நிர்வாகியான ஜாஃபர் சாதிக்கை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ஏற்கனவே அவரை 7 நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் எடுத்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் டெல்லியில் வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை அடிப்படையில் அவரது கூட்டாளியான சதா என்பவரை கைது செய்து அவரது குடோன் மற்றும் பல்வேறு இடங்களில் சோதனை மேற்கொண்டு பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். குறிப்பாக 7 செல்போன்களை ஜாஃபர் சாதிக்கிடம் போலீசார் பறிமுதல் செய்த நிலையில மேலும் இவரிடம் அந்த செல்போன் மூலமாக கைப்பற்றப்பட்ட மூலமாக அதிலிருந்து பல்வேறு இமெயில்கள் பல்வேறு வெளிநாடுகளுக்கு தொடர்பு கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. இது குறித்து விசாரிக்க வேண்டும் என கூடுதலாக 3 நாட்கள் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கஸ்டடியில் எடுத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாஃபர் சாதிக்கை கடந்த 2 நாட்களாக அங்கே டெல்லியில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில இன்று அதிகாலை சென்னைக்கு அவர் அழைத்து வரப்பட்டு ஐயப்பாக்கத்தில் உள்ள சென்னை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அலுவலகத்தை வைத்து கடந்த 8 மணி நேரத்திற்கும் மேலாக தீவிரமாக விசாரணை மேற்கொண்டார். அவர் போதைப் பொருள் சப்ளை செய்த விவகாரத்தில் எங்கே எல்லாம் சொத்துக்கள் வாங்கினார் என்பது தொடர்பாகவும் இந்த இமெயில் மூலமாக யார் யாருக்கெல்லாம் அவர் தொடர்பு கொண்டார் என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் ஈடுபட்டு தற்போது அவரை நாளையுடன் அவரது காவல் முடிவடைய உள்ளதால் அவரை இன்று விமானம் மூலமாக தற்போது மத்திய போதைப் பொருள் அதிகாரிகள் டெல்லிக்கு அழைத்து செல்லும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அவரிடமிருந்து சேகரிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக விசாரணை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இவர் வெளிநாடுகளில் யார் யாரை தொடர்பு கொண்டார் என்ற விவரங்களை சேகரித்து அவர் போதைப் பொருள் சப்ளையில் ஈடுபட்ட மொத்த சொத்துக்களையும் முடக்கவும் தற்போது தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் இன்று டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே நாளை 4 மணி வரை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அதன் பிறகு டெல்லியில் உள்ள பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. நன்றி சாலமன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.